ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேருந்து மாவட்ட வாரியாக கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறதா இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட் இருக்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன். இந்த வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் பேஜுக்குள்ளே போய்ங்க. அதில் போய்ட்டு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம், ரெனிவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே அதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லைவ் ரெஜிஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 31/1/2022 உண்டான லைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் வெர்ஷன் இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது. ஏதாச்சும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும், இது வரைக்கும் எவ்வளோ ஆண்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, அதேமாரி 18 வயசுக்குள்ளவங்க எவ்வளோ பதிவு பண்ணியிருக்காங்க, 19க்கு மேலே எவ்வளோ பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தோன்னா ஸோ புள்ளி பட்டியலில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டிசபிலிட்டி பர்சன் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸை எவ்வளோ பேர் பதிவு பண்ண கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 10th பாஸு, 12th பாஸு, இந்த மாதிரி எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்களோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தா மாவட்ட வாரியாக உங்களுக்கான கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா 1 month லேட்டராக இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தா நவம்பர் மந்த்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போது டிசம்பர் மந்த்துக்கான ஸோ மாவட்ட வாரியாக கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்டை போய் நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஃபர்மேஷன் ஆன் கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் அடாப்டட் ஃபார் நாமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்டர் ஜென்ரல் நான் பீரியாரிட்டி கோட்டாக்காக வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 2020 அது வரைக்கும் ஸோ உண்டான கட் ஆஃப் டேட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் டேட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப் டு 10th ஃபெயில் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து எஸ்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, எம்பிசி, பிசிஎம், பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்காக கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 8th ஃபெயில் ஆனவங்க வரைக்கும், அதுக்கப்புறம் 8th பாஸ் பண்ணுவாங்க, ஸோ எஸ்எல்சி பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் எத்தனை பேர், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எத்தனை பேர்ன்ற மாதிரி ஸோ தனித்தனியாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் உங்களுக்கான கட் ஆஃப் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 25/5/2006 2021 வரைக்கும் உள்ளவங்க மட்டும்தான் ஸோ இப்போ வர ஜாப்க்கு நீங்கள் வந்து பார்த்தா ப்ரியாரிட்டியாக வந்து கருதுறாங்க. 2006க்கு முன்னாடியோ இல்லை 2022க்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிடையாதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான கட் ஆஃப் டேட்டாக அமையும். இப்போ வந்து ஒருத்தர் 8th வந்து ஃபெயிலான ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா ஸோ இப்போ 2006லேருந்து பதிவு பண்ணவங்களும் சரி, 2021 வரையும் பதிவு பண்ணவங்க மட்டும்தான் ஸோ இவங்க வந்து பார்த்தா கட் ஆஃபாக வந்து எடுத்துப்பாங்க. அவங்க மட்டும் தான் வந்து பார்த்தா ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணணும் கிடையாது, அதுக்கப்புறம் பதிவு பண்ணணும் கிடையாது, மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கான கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான கட் ஆஃப் டேட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் பதிவு பண்ண முடியாதுன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து பாராயிட்டும், அதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக கட் ஆஃப்னா இது, கட் ஆஃப் டேட்னா இது மட்டும்தான். ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் இவங்க வந்து எலிஜிபிள்ன்ற மாதிரி ஒரு கட் ஆஃப் டேட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மாவட்ட வாரியாகவும் கம்யூனிட்டி வாரியாகவும் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சவங்க சரி, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடிச்சவங்க சரி, ஸோ 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, இந்த மாதிரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தா நான் பீரியாரிட்டிக் கோட்டாவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான கட் ஆஃப் என்னன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனல் ரிசர்வேஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், அது இருக்க பாருங்கள். ஃப்ரீக்வன்சி ஆஸ்கிற கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இதில் போய்ட்டு நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சரும் உங்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஸ்க் கொஷினில் போய்ட்டு நீங்கள் ஸோ படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் மூலமாக இதன் மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ எப்படி இந்த கட் ஆஃப் வந்து செயல்படுது, ஸோ எப்படி சீனியர்லாம் செயல்படுறதை பற்றி இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.